வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு 30 ஃபீட்டுக்கு 35 ஃபீட் ஒரு பிளாட் பற்றி பார்க்க போகிறோம். இந்த பிளாட் பார்த்தீங்கன்னா வந்து நார்த் ஃபேஸிங்கில் தான் இருக்குது. ஸோ டோட்டலாக வந்து 2 ஆப்ஷன் டிசைன் பண்ணியிருக்கோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நம்ம என்ட்ரு ஆனோடனே ஒரு கார் பார்க்கிங் ஏரியா ஒன்று பார்க்குறீங்க. இந்த கார் பார்க்கிங் ஏரியா வந்து நார்த் ஈஸ்ட் கார்னரில் தான் இருக்குது. ஸோ இந்த கார் பார்க்கிங்கோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 10 ஃபீட் பை 17 ஃபீட் கிட்ட இருக்குது. ஸோ நம்ம பில்டிங்குள்ளே என்ட்ரு ஆகணும், நம்ம இந்த எண்டுக்கு வந்தாகணும். இந்த எண்ட்லேருந்து தான் உங்களுக்கு ஹாலுக்கு என்ட்ரி போக முடியும். ஸோ நம்ம இங்கேருந்து என்ட்ரி ஆகணும்னா நமக்கு வந்து ஒரு பிளாங்க் வால் ஒன்று தெரியுது. ஸோ ரைட் சைடில் உங்களுக்கு ஹாலும், லெஃப்ட் சைடில் உங்களுக்கு ஒரு கிச்சன் ஏரியாவும் ஒன்று தெரியுது. ஸோ இந்த ஹாலோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 17 ஃபீட்டுக்கு 11 ஃபீட் இருக்குது. இது ஸ்டேர் கேஸோட சேர்த்து தான் சொல்கிறேன். ஸோ இந்த ஸ்டேர் கேஸ் வந்து நம்ம யூ ஷேப்பில் பண்ணிவிட்டு சென்டரில் வந்து நம்ம டிவி யூனிட் கூட நம்ம ப்ளேஸ் பண்ணி வச்சுக்க முடியும். அதே மாதிரி கீழே வந்து ஒரே ஒரு பெட்ரூம் தான் டிசைன் பண்ணியிருக்கேன். அந்த பெட்ரூமோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 12 ஃபீட்டுக்கு 10 ஃபீட்டுன்ற மெஷர்மெண்ட்டில் இருக்குது. ஸோ இந்த பெட்ரூம் வந்து உங்களுக்கு சவுத் வெஸ்ட் கார்னர் தான் அமைஞ்சிருக்கு. ஸோ சவுத் வெஸ்ட் கார்னர் ரெண்டுமே வந்து செட் பேக் ஏரியா இருக்கிறதால ரெண்டு சைட்லையும் நம்ம விண்டோ வந்து ப்ளேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ கிராஸ் வென்டிலேஷனுக்கும் நமக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி நம்ம இந்த டாய்லெட்டுக்கு என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட் ஒன்று பார்க்குறீங்க. ஸோ ரெண்டு சைட்லையும் நம்ம வந்து கபோர்ட் பில்ட் பண்ணிவிட்டு, இல்லைனா ஒரு சைடில் மட்டும் கபோர்ட் பில்ட் பண்ணிட்டு இன்னொரு சைடில் வந்து நம்ம வார்ட்ரோப் ப்ளேஸ் பண்ணிக்க முடியும். பக்கத்துலேயே வந்து நமக்கு ஒரு டாய்லெட்டும் ஒன்று இருக்குது. இந்த டாய்லெட்டோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 7 ஃபீட்டுக்கு 4 ஃபீட்ன்ற அளவில் இருக்குது. ஸோ நம்ம அப்படியே கிச்சனுக்கு வந்தோம்னா கிச்சனில் வந்து 7 ஃபீட் 6 இன்ச்சுக்கு 10 ஃபீட் 4 இன்ச்சுன்ற ஒரு மெஷர்மெண்ட்டில் ஒரு கிச்சன் இருக்குது. ஸோ இந்த கிச்சனில் வந்து சவுத்லேயும் ஈஸ்ட்லேயும் வந்து நம்ம எல் ஷேப்பில் கவுண்டர் போட்டுட்டு மீதி இந்த ஆப்போசிட் சைடில் வந்து நம்ம ஃப்ரிட்ஜ் ப்ரொவிஷன், இந்த வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன்லாம் நம்ம கொடுத்துக்க முடியும். தாராளமாக நமக்கு 5 ஃபீட் 6 இன்ச்சுன்ற அளவுக்கு நமக்கு ஒரு பேசேஜ் வே இருக்குது. ஸோ அவுட்டர் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு அவுட்டோர் டைனிங் ஒன்று பார்க்குறீங்க. இந்த அவுட்டோர் டைனிங்கோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 7 ஃபீட்டுக்கு 14 ஃபீட் 10 இன்ச் இருக்குது. கம்ப்ளீட்டாக ஓப்பனில் இருக்காது. சைட்ஸில் மட்டும் ஒரு 2 ஃபீட் செட் பேக் வந்து கண்டிப்பாக இருக்கும் மேலேருந்து பார்த்தீங்கன்னா. ஸோ அந்த கேப் மூலமாக தான் உங்களுக்கு லைட் வென்டிலேஷனும் ஏர் வென்டிலேஷனும் வரும். ஸோ இந்த சைடில் வந்து நான் ஃபுல்லாக வால் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன் ஒரு ப்ரைவசிக்காக. இன்னும் நம்ம இங்கே ஒரு டோர் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். இங்கேருந்து நம்ம ஒரு சர்வெண்ட் என்ட்ரி மாதிரி நம்ம கொடுத்துக்க முடியும். ஸோ இது நம்ம அவுட்டோர் ப்ரொவிஷன் கொடுக்கறதால இன்கேஸ் வந்து நம்ம இங்கே ஒரு டோர் வந்து கொடுக்கலன்னா இது வால் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம இந்த கிச்சனுக்கு இந்த சைடில் நம்ம கிரில் கேட் ஒன்று கொடுத்துடணும். ஒரு செமி டிரான்ஸ்பரண்ட் உள்ள கேட் ஒன்று கொடுத்துக்கலாம். ஸோ அப்படியே மேலே வந்தோம்னா நம்ம ஒரு ஹெட்ரூம் ஏரியா மாதிரி ஒன்று ரீச் ஆகிறோம். கீழே பார்த்த மாதிரி இந்த மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 10 ஃபீட் 6 இன்ச்சுக்கு 11 ஃபீட்ன்ற மெஷர்மெண்ட்டில் இருக்குது. ஒரு ஸ்கொயர் ஷேப்லேயே வந்துடுது ஆல்மோஸ்ட். ஸோ இங்கேயும் வந்து நான் 2 பெட்ரூம் டிசைன் பண்ணியிருக்கேன். இன்க்ளூடிங் வந்து ஒரு ஸ்டடி ரூமும் கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம கீழே பார்த்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட், ஒரு டாய்லெட் வந்து பார்த்துருந்தோம். அதே வந்து நம்ம இந்த சைடில் ஒரு டாய்லெட்டும், ஸோ காமன் டாய்லெட்டுக்கும் இன்னொரு ப்ரொவிஷன் இங்கேருந்து கொடுத்துக்கலாம். ஸோ சவுத் வெஸ்ட் கார்னரில் உங்களுக்கு ஒரு அட்டாச் பாத்ரூமும், இந்த ஸ்டடி ரூமுக்கும் இந்த பெட்ரூமுக்கும் சேர்த்து ஒரு காமன் டாய்லெட்டும் ஒன்று கொடுத்துக்கிறேன். ஸோ நார்த் ஈஸ்ட் கார்னரில் உங்களுக்கு ஒரு பால்கனியும் வந்துடுது 11 ஃபீட் 6 இன்ச்சுக்கு 4 ஃபீட்ன்ற மெஷர்மெண்ட்டில். இந்த பிளான்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் உங்களுக்கு நிறைய ஸ்பேஸ் வேஸ்ட் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம எப்படி வந்து எஃபிஷியண்டாக யூஸ் பண்ணலாம் சொல்லிட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷனில் பார்ப்போம் வாங்க. ஸோ இந்த ஆப்ஷன் 2ல் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி உங்களுக்கு கார் பார்க்கிங் நார்த் ஈஸ்ட்டில் கொடுத்துட்றேன். அந்த கார் பார்க்கிங்கோட மெஷர்மெண்ட்டு 15 ஃபீட் 10 இன்ச்சுக்கு 10 ஃபீட்ன்ற மெஷர்மெண்ட்டில் இருக்குது. ஸோ இது வந்து நம்ம டேரெக்டாக வந்து லிவிங்க்கு வந்து என்ட்ரு ஆகிறோம். ஸோ இதுக்கு வந்து சின்னதாக ஒரு ஃபாயர் ஏரியாலாம் எதுவும் கொடுக்காம டேரெக்டாக என்ட்ரு ஆகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த ஹாலோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 14 ஃபீட்டுக்கு 10 ஃபீட் 10 இன்ச்சுன்ற மெஷர்மெண்ட்டில் இருக்குது. அதே மாதிரி இன்னும் உள்ளே வந்தீங்கன்னா நமக்கு ஒரு கிச்சன் ஏரியா ஒன்று தெரியுது 14 ஃபீட் 2 இன்ச்சுக்கு 7 ஃபீட்ன்ற மெஷர்மெண்ட்டில். ஸோ இந்த சவுத் ஈஸ்ட் கார்னரில் வந்து நம்ம இந்த கார்னரில் வந்து கிச்சனும், இந்த கார்னரில் வந்து நம்ம டைனிங் ப்ரொவிஷனும் கொடுத்துருக்கலாம். ஸோ இந்த லைன் வந்து ஒரு டபுள் ஐட் ப்ரொவிஷனாக நான் கொடுத்துருக்கேன். ஸோ சீட்டிங் வந்து நம்ம இங்கே பண்ணிட்டோம்னா, சீட்டிங்கோ இல்லை வந்து டிவி யூனிட் பண்ணிட்டோம்னா, ஸோ மேலேருந்து உங்களுக்கு கீழே உங்களுக்கு விசிபிலிட்டி கிடைக்கும். அதுக்காக தான் இங்கே விட்டுருக்கேன். ஸோ அப்படியே நம்ம உள்ளே வந்தோம்னா சவுத் வெஸ்ட் கார்னரில் ஒரு பெரிய பெட்ரூம் ஒன்று தெரியுது 10 ஃபீட் 6 இன்ச்சுக்கு 12 ஃபீட் 6 இன்ச்சுன்ற மெஷர்மெண்ட்டில். ஸோ இதுக்கு வந்து நம்ம வென்டிலேஷன் வந்து இந்த சைடில் தான் இருக்குது. 2 ஃபீட் விட்டுருக்கோம், பேக் சைடில் நம்ம விடல. ஸோ இதுக்கு ஒரு காமன் டாய்லெட்டும் நான் வந்து ப்ரொவிஷன் கொடுத்துருக்கேன். இந்த காமனோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 7 ஃபீட்டுக்கு 5 ஃபீட் 4 இன்ச் இருக்குது. ஸோ அதே மாதிரி நார்த் வெஸ்ட்லேயும் வந்து ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்கேன் 10 ஃபீட் 6 இன்ச்சுக்கு 10 ஃபீட் 6 இன்ச்சு. ஸோ என்ட்ரிலாம் வந்து நமக்கு இந்த சைட்லேருந்து தான் வரும். ஸோ ஒரு வெஸ்டிபிள் மாதிரி கிரியேட் பண்ணிட்டு இங்கேருந்து நம்ம என்ட்ரி கொடுத்துக்கலாம். ஸோ 2 பெட்ரூமுக்கும் ஒரு ப்ரைவசி கிடைக்கும் நல்லாவே. அதே மாதிரி ஒரு நார்த்தில் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்டேர் கேஸ் ஒன்று வந்துடுது. ஸோ எக்ஸாக்டாக இது வந்து நார்த் ஈஸ்ட்னு சொல்ல முடியாது. நார்த்லேயே வந்து உங்களுக்கு இந்த ஸ்டெப்ஸ் முடிஞ்சிருது. ஸோ இந்த பிளான்ட் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தோம்னா ஸ்டெப்ஸ் ஏறி வந்தோடனே வந்து நீங்கள் லெஃப்ட் சைடில் அந்த டபுள் எயிட் ஏரியா ஒன்று பார்க்குறீங்க. ரூஃபில் இருந்து நம்ம ஒரு பென்லைட் கூட ஹேங் பண்ணிட்டு இந்த ஏரியா வந்து ஒரு லக்ஸரியஸாக காட்ட முடியும். அதே மாதிரி இந்த ஏரியா வந்து ஒரு ஃபேமிலி லான்ஜாக யூஸ் பண்ணிக்கலாம். 8 ஃபீட் 10 இன்ச்சுக்கு 18 ஃபீட் 2 இன்ச் கிட்ட இருக்குது. பெரிய ஏரியா தான். ஸோ இந்த ஏரியாவை வந்து சீட்டிங் வந்து எக்ஸ்ட்ராவாக போட்டு நம்ம ஒரு ஃபேமிலி லான்ஜாக நம்ம இதை கிரியேட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி சவுத் ஈஸ்ட் கார்னரில் ஒரு டாய்லெட் ப்ரொவிஷனும் கொடுத்துருக்கேன் 5 ஃபீட்டுக்கு 7 ஃபீட்ன்ற மெஷர்மெண்ட்டில். ஸோ இந்த டாய்லெட் ப்ரொவிஷனுக்கு பைப்ஸ்லாம் வந்து நம்ம இந்த சைட்லேயே கொண்டு போய்க்கலாம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் நார்த் ஈஸ்ட் கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு அவுட்டோர் சீட்டிங் ஏரியா கொடுத்துருக்கேன். ஸோ இது ஒரு நல்ல சிட் அவுட் ஏரியாவாக அமையும். இதோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 10 ஃபீட் 10 இன்ச்சுக்கு 8 ஃபீட் 2 இன்ச் கிட்ட இருக்குது. அதே மாதிரி 2 பெட்ரூம் கீழே பார்த்த மாதிரி உங்களுக்கு மேலே வந்துடுது. ஸோ டோட்டலாக வந்து 4 BHK கிட்ட வருது. ஸோ அப்புறம் கீழே இருக்கிற மாதிரி இன்னொரு டாய்லெட் வந்து நம்ம இந்த சைடில் டிசைன் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த டாய்லெட்டோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 5 ஃபீட் 4 இன்ச்சுக்கு 7 ஃபீட் கிட்ட இருக்குது. ஒரு தாராளமான ஒரு டாய்லெட் தான். ஸோ இந்த பில்டிங் வந்து செட் பேக்குன்னு பார்த்தீங்கன்னா சைட்ஸில் வந்து ஒரு 2 ஃபீட்டும் ஃப்ரண்ட்டில் வந்து 5 ஃபீட் கிட்ட விட்டுருக்கேன். ஸோ இந்த 5 ஃபீட்லையும் நம்ம வந்து இந்த சிட் அவுட் ஏரியாவை
வளர்த்துக்க முடியும். ஏன் நம்ம இந்த நார்த் வெஸ்ட் கார்னரில் இருக்கிற பெட்ரூமுக்கும் நம்ம ஒரு பால்கனி பொசிஷனும் கொடுக்கலாம், ஒரு 3 அடி ஸ்லாப் வளர்த்துட்டு. ஸோ இந்த பிளான்ஸ் பற்றி உங்களுக்கு வேறு டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லைக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ்.